மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் நெருக்கடியால் ஏற்பட்ட எரிசக்தி விநியோக இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்திய அரசு உள்நாட்டு நுகர்வோரின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் குழாய் வழி இயற்கை எரிவாயு மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றின் 100% விநியோகத்தை உறுதி செய்துள்ளது. மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து அமைச்சகங்களுக்கு இடையிலான கலந்தாய்வு கூட்டத்தில் உரையாற்றிய போது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, எரிசக்தி சூழலை நிலைப்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து வழங்கவும் அரசாங்கம் பல பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உங்களுக்கு தெரிந்தபடி மேற்கு ஆசிய நெருக்கடியின் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி விநியோகமும் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் இந்திய அரசாங்கம் பல பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன் விளைவாக உள்நாட்டு பிஎன்ஜி மற்றும் எல்பிஜி நுகர்வோருக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் 100% விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர சிஎன்ஜி விநியோகமும் 100% உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, எரிவாயு சிலிண்டர்கள் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் ஓடிபி அடிப்படையிலான விநியோக முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓடிபியானது பதிவு செய்யப்பட்டு ஃபோன் எண்ணிற்கு மட்டுமே அனுப்பப்படும். எனவே நுகர்வோர் இந்த ஓடிபி குறியீட்டை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத பட்சத்தில் இக்குறியீட்டை வேறு எவராலும் அறிந்து கொள்ள இயலாது. இந்த முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்பிஜி உற்பத்தியை அதிகரித்தனர். அதே நேரத்தில் தேவையை நிர்வகிப்பதற்காக அரசாங்கம் முன்பதிவு இடைவெளிகளை நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் மாற்றியமைத்தது. உங்கள் இண்டேன் பாரத் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் எல்பிஜி ரீஃபில்லை பெறுவதற்கான படிப்படியான வழிகாட்டியை சொல்கிறோம். உங்கள் எல்பிஜி சேவை வழங்குநரின் இண்டேன் பாரத் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் மொபைல் செயலியை திறக்கவும் அல்லது அவர்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். உங்கள் கணக்கை அணுக பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அல்லது எல்பிஜி ஐடியை பயன்படுத்தி உள்நுழையவும். புக் ரீஃபில் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கோரிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன் உங்கள் விவரங்களை சரிபார்க்கவும். முன்பதிவு செய்த பிறகு உங்கள் முன்பதிவு குறிப்பு எண்ணுடன் கூடிய உறுதிப்படுத்தல் செய்தியை நீங்கள் பெறுவீர்கள். செயலி அல்லது இணையதளம் வாயிலாக விநியோக நிலையை கண்காணிக்க இந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தவும். உங்கள் டெலிவரி குறித்த தகவல்களை எஸ்எம்எஸ் மற்றும் செயலி அறிவிப்புகள் வாயிலாக நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். விநியோக நாளன்று உங்கள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். சரிபார்ப்பிற்காக அந்த ஓடிபியை நீங்கள் விநியோக முகவரியிடம் பகிர வேண்டும். தவறான நபர்கள் சிலிண்டரை பெறுவதை தடுக்கவும் நுகர்வோருக்கு சரியான முறையில் சிலிண்டர் சேருவதை உறுதி செய்யவும் இந்த ஓடிபி முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைல் எண் எரிவாயு நிறுவனத்துடன் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். புதிய விதிமுறைப்படி நகர்ப்புறத்தில் வசிப்பவர்கள் 25 நாட்களுக்கு பிறகும் கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் 45 நாட்களுக்கு பிறகும் அடுத்த சிலிண்டரை பதிவு செய்ய முடியும்.